எபிரேயர் 12வது அதிகாரம் 1-3 வசனங்கள், அப்புறம் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 என்னோட சேர்ந்து நீங்கள் படிக்கும்படியாக கேட்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 1-3 வரை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஸோ நம்ம கடந்த வாரம் நம்ம இந்த செய்தியை நம்ம ஆரம்பித்தோம். பரிசுத்த பவுல் கொரிந்துக்கு எழுதின இந்த 2வது இந்த 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 7 அந்த 1 நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அருமையான பந்தய ஓட்டம் ஒன்று இருக்குது. நம்ம அந்த பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம இப்போ இந்த வாசித்த இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு முன்பதாக ஒரு ஓட்டம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த ஓட்டத்தை நம்ம கர்த்தர் நினைத்தபடி நம்ம அதை முடிக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறாங்க, ரைட்? ஸோ நம்ம லாஸ்ட் வீக் என்ன இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர்னுடைய பிக்கர் பிளானும் நம்ம பார்த்தோம். இந்த இதில் வசனத்தில் எபேசியர் 1வது அதிகாரத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கு, பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டாருன்னு இருக்கும். அது ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், ரைட்? அப்போ காட் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டார். யார் மூலமாக அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தெரிந்து கொண்டதாக நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஜேர்னியில் we are all traveling, ஓகே? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரை நம்ம சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மைட்டி காட், இந்த சாவரின் காட் இஸ் லிவிங் இன்சைட் ஆஃப் அவர் ஹார்ட், ரைட்? எவ்ரி பிரெத் that we inhale, that is all like, காட்னுடைய ஒரு சுவாசம் நம்ம சொல்லுவோம். நம்ம நிறைய பாட்டெலாம் பாடுவோம், ரைட்? ஸோ அப்படி ஒரு சர்வ வல்லவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம அந்த ஏற்றுக்கொண்ட பிறகு உடனே நம்மளோட வாழ்க்கை முடியறதில்ல, இல்லையா? ஸோ நமக்குன்னு ஒரு காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த காலங்கள் முடிகிறவர்களும் we have to run the race. அது பொறுமையோடு ஓடணும்னு நமக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்காங்க. அதில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் there is a challenge. Satan is trying to deviate away from the path that God set for us. Always there is a distraction, always there is a temptation. நம்மளை எப்படி அதை டிசீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் us. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆவியானவர், நம்மளுடைய தகப்பன் he is always encouraging us, okay? he always remembering us, okay who you are, okay? நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன், எனக்குள்ளே நீ எப்படிப்பட்டவனாக இருக்க, எப்படிப்பட்டவளாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு God ஆல்வேஸ் இஸ் என்கரேஜிங். ஸோ இந்த சேலஞ்சஸ்லேருந்து நம்ம சேலஞ்சஸ்குள்ளே ட்ராப்குள்ளே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நமக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை வரும்போதும் பார்த்திங்கன்னா, காட் இஸ் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ரீசெண்ட் டேஸில் பாஸ்டரும் பார்த்திங்கன்னா, we have an enemy, நமக்கு ஒரு சத்ரு இருக்கான். ஸோ we are in the spiritual warfareன்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னுடைய ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ யூடியூப்பில் அந்த மெசேஜஸ்லாம் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம் அதில். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டாப்பிக்கும் பாஸ்டர் எடுத்தாங்க. என்னென்னா, இந்த ஜோஷுவானுடைய டாப்பிக்லேருந்து அவனுக்குன்னு ஒரு பர்பஸ் இருந்தது லைஃப்பில். அவனுக்கு அந்த எண்டில் தெர் இஸ் அ ப்ராமிஸ் கிவன் டு ஹிம். அதை அடைவதற்கு அவன் அப்ளை பண்ண அந்த பிரின்சிபலை பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ வீக்ஸ் பேக் சாந்தகுமார் பிரதர் அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஸ்டுவர்ஷிப், உக்ரானத்துவத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த
உலகத்தில் நம்ம வாழும் பொழுது there are so many aspects, right? ஸோ கர்த்தர் வந்து ஒவ்வொரு தடவையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, யூ ஹாவ் டு டூ திஸ், யூ ஹாவ் டு டூ திஸ், ஓகே, நான் உனக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே கான்டெக்ஸ்டில், ஓகே, இதில் தான் வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பவுல் அப்போஸ்தலன் வந்து கொரிந்துக்கு வந்து இந்த லெட்டரை எழுதுகிறார். இந்த 2 கொரிந்தியன்ஸ் அந்த இதை எழுதும்போது அவர் வந்து இந்த 7th chapter verse 1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஸோ we talked about the Corinth city. அது எவ்வளோ ஒரு ப்ராமினன்ட் சிட்டி இந்த ரோமன் எம்பையர்லன்னு பார்த்தோம். அது வந்து நிறைய மக்கள் வந்து போகக்கூடிய இடமா இருந்தது, ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். அதே நேரத்தில் அந்த அதர் ஹேண்ட் களியாட்டுகளுக்கும் ஐடல் வர்ஷிப்புக்கும் பாவத்துக்கு ஒரு பெயர் போன ஒரு இடமா இருந்தது. அப்போ பால் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ட் ஓவர் தேர், ப்ரீச் த காஸ்பல். அந்த சுவிசேஷத்தை அவங்க சொல்லும் பொழுது பீப்புள் அக்செப்டட் கிரைஸ்ட் இன் தர் லைஃப். ஓகே, அந்த சர்வ வல்லவரை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஸோ பால் வந்து என்ன அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் அப்படின்னா, முன்னாடி உங்களுடைய ஸ்டேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நீங்கள் எப்போ கிரைஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களோ கிரைஸ்டனுடைய ரைச்சியஸ்னஸ், அவருடைய நீதி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, த காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் இஸ் இம்ப்யூட்டட் இன்டு யூ. உன்னுடைய பொசிஷன் நவ் வந்து என்னென்னா, காட்னுடைய சைட்டில் யூ ஆர் எ செயிண்ட். அப்படி தான் வந்து பால் வந்து அவங்களுக்கு அந்த நிருபத்தை எழுதும்போதே அப்படி தான் எழுதுவார். அவர் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், யூ ஆர் த செயிண்ட். ஓகே, கர்த்தருடைய பார்வையில் நம்ம எல்லோரும் எப்படி இருக்கோமா, we are all saint. அப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் செயிண்ட்னா வந்து அது இட்ஸ் நாட் ஒன் டைம் ஆக்டிவிட்டி. ஸோ பவுல் நோவுக்கு வந்து சொல்ல ட்ரை பண்ணுற காரியம் என்னென்னா, த ரேஸ் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன், யூ ஆர் நாட் டன் வித் த ரேஸ், ரைட்? யூ ஆர் ரன்னிங் த ரேஸ் வித் என்டியூரன்ஸ், யூ ஆர் ஹேவிங் த ஃபேத் இன் யுவர் ஹேண்ட், யூ ஆர் கீப் கோயிங். ஓகே, அப்படி போயிட்டு இருக்கும்போது தெர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இஸ் கோயிங் டு கம். நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற சிட்டியில் அவ்வளோ பாவங்கள் இருக்குது, அவ்வளோ டெம்டேஷன் இருக்குது. ஹே கொரிந்தியன்ஸ், நவ் யூ அக்செப்டட் கிரைஸ்ட் and your sins are forgiven, you are sanctified, you are justified, you in Christ, you are saint அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சொல்கிறாரு, you have to remember one thing. Okay, your journey is not over, you are still continuing. உனக்கு வந்து இவ்வளோ ப்ராமிசஸ் இருக்குது. ஓகே, யூ ஃபர்ஸ்ட் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதில் வந்து 5 ப்ராமிசஸ் பார்த்தோம் லாஸ்ட் வீக். ப்ராமிஸ் ஆஃப் காட்ஸ் இன்ட்வெல்லிங், பிகாஸ் காட் இஸ் லிவிங் இன் யூ. ஓகே, இது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு நான் வந்து பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தில் உள்ள மக்களுக்கு வந்து சொன்னார். ஓகே, காட் இஸ் இன்ட்வெல்லிங் இன் யூ, ப்ராமிஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் வாக்கிங் அமங் யூ. ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கும் பொழுதும் கர்த்தனுடைய காலும் நம்மளோட எடுத்து வைக்கப்படுகிறது அப்படின்னு. ஐ வில் வாக் வித் யூ. ஸோ காட் இஸ் சேயிங், சச் அ மைட்டி காட், ஐ எம் த சாவரின் காட், ஹோலி காட், ஐ எம் லிவிங் இன் யூ. ஓகே, யூ ஆர் நாட் அலோன். ஓகே, நீ ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதும் என்னுடைய காலும் எடுத்து வைக்கப்படுது. ஐ வில் வாக் வித் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து திட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிவைன் ஓனர்ஷிப். காட் ஓன்ஸ் யூ அண்ட் மீ, ஹீ இஸ் அவர் ப்ரொப்பரேட்டர். ஓகே, நமக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்காரு, நமக்கு வந்து அவர் ரத்தத்தை சிந்தி அவர் வந்து நம்மளை மீட்டு கொண்டார் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஓனர்ஷிப் இஸ் சேயிங், ஓகே, ஐ ஓன் யூ அப்படின்னு ஒரு நம்ம டிவைன் ஓனர்ஷிப் பற்றி பார்த்தோம். அப்புறம் டிவைன் அக்செப்டன்ஸ். அவர் வந்து எப்படின்னா, நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மளை ஏற்றுக்கொண்ட தேவன். நம்மளுடைய குற்றங்கள் குறைகளை வந்து அவர் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஹி அக்செப்டட் இட். ஓகே, டிவைன் அக்செப்டன்ஸ். அண்ட் தென் ஃபைனலாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிவைன் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஹீ இஸ் த ஃபாதர் அண்ட் வி ஆர் இஸ் சில்ட்ரன். நம்ம இப்போ பாடினது போல் தகப்பன் தோளில் சுமப்பது போல் நம்மளை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளை வந்து சுமந்து வருகிற ஒரு தகப்பன். ஒரு பிள்ளை வந்து அப்பாட்ட போய் எப்படி ஒரு காரியத்துக்கு ஹெல்ப் கேட்குமோ, எப்படி கலந்து உரையாடுமோ, அது போல் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கொண்டு வந்து வைத்த தேவன். ஆதாம் ஏவாளை படைத்த பொழுதும் அப்படி தான். அவர் வந்து மனுஷனை போல கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் வி குடன்ட் காம்ப்ரிஹெண்ட். இது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏகப்பட்ட தேவதூதர்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது தம்முடைய ரூபத்தில் நான் படைக்கணும், என்னுடைய பிள்ளைகளாக அவங்க இருக்கணும். ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய டைமென்ஷன் வந்து சில நேரம் வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம புரிந்துக்கிறது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து உள்ள ஒரு கனெக்ட். ஓகே, ஆல்வேஸ் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ ஆர் மை சைல்டு. ஓகே, நீ என்னுடைய பிரசன்னத்தில் வாழ கற்றுக்கோ. ஸோ அப்படின்னு சொல்லி போன வாரம் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து நம்ம அதில் பார்க்கும்போது கிறிஸ்டியன் லைஃப் வந்து இட்ஸ் நாட் அ லைஃப் வேர் வி நெவர் மேக் எ மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ லைஃப் வேர் யூ ரியலைஸ் யுவர் ஃபெயிலியர், மை ஃபெயிலியர், அண்ட் டீல் வித் தம் இம்மீடியட்லின்னு பார்த்தோம்.
ஓகே, நம்ம வந்து சின்லெஸ்ஸாக இந்த உலகத்தில் வாழ முடியணும் அப்படின்னு வந்து நம்ம ஒரு கடைசியாக முடிக்கும்போது ஒரு கேள்வி கேட்டோம். என்ன கேள்வி கேட்டோம்னா, இஸ் இட் பாசிபிள் டு பி சின்லெஸ்லி பர்ஃபெக்ட் 100% அட் அ கிவன் டைம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு ஆன்சர் என்ன சொன்னோம்? நோ அப்படின்னு சொன்னோம். ஆனால் இன்னொரு கேள்வியும் கேட்டோம், இஸ் இட் பாசிபிள் டு பி ஆனஸ்ட் வித் யுவர் காட் when you walk every day? அது ஒரு கேள்வி கேட்டோம். அதுக்கு ஆன்சர் சொன்னாங்க, எஸ். when I fail, when I have a problem, when I have weakness, you can be very honest with your God. So that is the first step. The holy life starts in your life. That's what God taught us. போன வாரத்தில் இருந்து மெசேஜில் இருந்து நம்ம அதை வந்து நம்ம கற்றுக்கொண்டோம். ஸோ அதுக்கப்புறம் போன வாரமே வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஃபில்த்தினஸ்னா என்ன, அசூசினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனிதிங் தட் பொல்யூட்ஸ் யுவர் மைண்ட், கரப்ட் யுவர் பாடி, ஓகே, எனிதிங் தட் புல்ஸ் யூ அவே ஃப்ரம் த காட்ஸ் ப்ரெசன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில்த்தினஸ்ன்னு பார்த்தோம். அந்த ஃபில்த்தினஸில் வந்து அசூசியில் 2 வகையாக இருக்குது. மாம்சத்தில் ஒன்று இருக்குது, ஆவியில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபில்த்தினஸ்னால் என்னன்னு சொல்லி காட் நமக்கு வந்து டீச் பண்ணாங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மை சுத்திகரித்து கொண்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து we are going to meditate few things. ஏன் வந்து இதெல்லாம் காட் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பீட்டர் 1வது அதிகாரத்தில் 15 அந்த 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஐ எம் ஹோலி ஐ வாண்ட் யூ ஆல்சோ டு பி ஹோலி. So this is the expectation from our God. இன்னும் நம்ம mighty God, such a holy God, பரிசுத்த தேவன் வந்து நமக்குள்ளே இருக்கிறதுனால he is also expecting this. Okay, I am holy, I want you also to be holy because we are serving the holy God. Okay, so அதனால வந்து பவுல் அப்போஸ்தலன் வந்து அவர் என்ன சொல்ல ட்ரை பண்ணாருன்னா, காட்னுடைய ரைச்சியஸ்னஸ் உனக்குள்ளே இம்ப்யூட் பண்ணப்பட்டிருக்கு. நீ வந்து எப்போ வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டியோ அப்போ ஜீசஸ் கிரைஸ்டனுடைய ரைச்சியஸ்னஸ் உங்களுக்குள்ளே இம்ப்யூட் ஆகிருக்கு. அந்த இம்ப்யூட் பண்ணப்பட்ட அந்த ரைச்சியஸ்னஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளியில் வரணும், நம்மளுடைய பேச்சில் வெளியில் வரணும், செய்கையில் வரணும், நம்மளுடைய திங்கிங், நோபடி சீஸ் அவர் திங்கிங், ரைட், அந்த திங்கிங்கில் வரணும். ஸோ இதெல்லாம் வரணும், இது மேனிஃபெஸ்ட் ஆகணும் உன்னுடைய லைஃப்பில். ஓகே, அந்த ஜேர்னியில் நீ ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் வரணும். அந்த இது வரணும் அப்படின்னா you have to live in the presence of God. You have to be living a holy life. You need to exalt your life towards the holiness. அதுதான் வந்து பால் வந்து அவங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணாங்க. பைபிளில் எத்தனை தடவை பரிசுத்தை நோக்கி நம்ம நகரணும், பரிசுத்தத்தை நோக்கி நம்ம வாழணுன்ற எக்ஸார்டேஷன் எத்தனை தடவை வந்ததுன்னு யாருக்கா தெரியுமா? ஒரு கெஸ். எனக்கும் தெரியாது. எனி கெஸ்? So, I mean, I did not count it, somebody counted it. It's saying 1066 times exhortation towards the holiness. நம்மளுடைய பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்லுவோம்ல, இது பண்ண சொல்லுவோம் ஒரு தடவை, பிள்ளைங்க வந்து பண்ணாது, அடுத்த தடவை பண்ண சொல்லுவோம், திருப்பியும் பண்ணாதுங்க, 3வது தடவை சொல்லும்போது என்ன சொல்லுவோம், நான் 100 times சொன்னல உனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பட் டெக்னிக்கலி we said 3 times, but here God says 1066 times exhortation towards the holiness. The call towards living a holy life 1066 times. How important it is, right? So அதில் தான் பால் வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா, filthiness can come in your life. Children of Godக்கு distractions always will be there, right? So ஓடுகிற ஓட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் சொல்வதற்கு ஒவ்வொரு தடவை இசைந்து கேட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா we will on the path. Okay, sometimes இந்த அசூசிகள் வரும் பொழுது we have to cleanse ourselves. ஓகே, இங்கே வந்து காட் கிளென்சிங்கை பற்றி பவுல் சொல்லலை, நம்மை சுத்திகரித்து கொண்டு அப்படின்னா நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஒன்று பண்ணணும், அதுதான் வந்து பால் இங்கே சொல்ல ட்ரை பண்ணுறார். ஸோ இதில் இன்னொரு காரியம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நோ ஒன் ட்ரிப்ஸ் இன் டு ஹோலினஸ் ஆட்டோமேட்டிக்லி. யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு வயசு ஆக ஆட்டோமேட்டிக்காக நான் ஹோலினஸ்க்குள்ளே நான் வளர்ந்து வந்துடுவேன்னு சொல்ல முடியாது. ஓகே, நோ ஒன் ட்ரிப்ஸ் இன் ஆட்டோமேட்டிக்லி இன் டு ஹோலினஸ், ரைட்? God never makes anyone practically holy against your will. Okay, if you don't want it to be holy, you will not be holy, right? So God never compel, right? So நம்ம எல்லாருக்கும் தெரியும் God வந்து நம்ம never compel, but if you have a desire to be holy, God will help you, right? So இங்கே வந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்ம ஒரு காரியத்தை பண்ணணும். இதுதான் வந்து இன்றைக்கி உடைய மெடிடேஷனுடைய போர்ஷன். ஸோ இதை எப்படி நம்ம இன்னும் அழகாக புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைம் வந்ததில்ல. கோவிட் டைமில் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஹூ கெப்ட் அஸ் அலைவ் அப்படின்னு கேட்டால் யார் என்ன பதில் சொல்லுவோம்? God kept us alive. By the grace of God, we are alive,
ரைட்? அப்படி தான் நம்ம சொல்லுவோம். Yeah, that is true. God kept us alive. But did we do anything to keep ourselves? We did many things, right? We wore mask, we sanitize பண்ணோம், distance keep up பண்ணோம், we did not go to many places. Why did we do that, right? So நமக்கு வந்து we also have to do something to keep up ourselves, right? So ஸ்பிரிச்சுவல்னுடைய வாக்லையுமே வந்து இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். காடனுடைய பங்கு ஒன்று இருக்குது, நம்மளுடைய பங்கு வந்து ஒரு 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 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ நம்ம செய்ய வேண்டிய பகுதியை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஓகே, இதுதான் வந்து இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளென்சிங் அவர் செல்ஃப் அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கர்த்தர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுறேன். நீ வந்து அந்த ஜேர்னியில் யூ ஆர் ரன்னிங் யுவர் ரேஸ், ரைட்? ஸோ அப்போ வென் சம்திங் இஸ் கம்மிங், you need to stop something. Okay, if you don't want, if you're going to a place where it is going to lead to sin, you have to stop it. If you're watching something that is going to lead you to sin, don't watch it. If you're listening something that is going to lead you into sin, don't listen to that. So அந்த கரெக்ஷன் வந்து நம்மளுடைய பகுதியில் தான் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம மார்னிங் ஆஃபீஸ்க்கு போவோம். we used to pray, Lord protect me, protect from all the ஆக்சிடென்ட் ஆர் எனிதிங். நம்ம ப்ரே பண்ணுவோம், காலையில் போயிட்டு சுகபத்திரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம், ரைட்? ஸோ வென் வி ட்ரைவ் ஆன் த ரோட், நம்ம சிக்னல் வந்து ஆரஞ்சுக்கு மாறும்போது என்ன பண்ணுவோம்? வி ஸ்லோ டவுன், வி புட் அ பிரேக், ரைட்? ஸோ வி டூ. க்ரீன் வந்தோடனே வி ஒன்லி கோ, ரைட்? ஈவன் வென் வி ஆர் அந்த லைட்ஸில் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா, கிராஸ் பண்ணுறதுக்கு போது இந்த வாக் சிம்பிள் வந்த உடனே கூட வி ஆல்வேஸ் லுக் இன் டு லெஃப்ட் அண்ட் ரைட். இஃப் சம்படி ஓகே மிஸ்டேக்னா வந்துட போகிறாங்களான்னு சொல்லிட்டு we do something to keep up ourselves, right? So அதனால காடும் வந்து இஸ் எக்ஸ்பெக்டிங் us to keep ourselves, ரைட்? ஸோ நம்ம போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது, நம்ம பார்க்கக்கூடாத காரியத்தை பார்க்கக்கூடாது. என்னுடைய மைண்டில் இண்டல்ஜ் ஆகிற சில காரியங்கள் நமக்கு ஆர்வியர்னு சொல்லுவார்ல, இது தப்பு, இது வந்து இது என்டர்டெயின் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது, ரைட்? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கர்த்தர் சொல்லும் போது நம்ம கேட்டு நம்ம அப்பப்போ அதை நம்ம வந்து we have to do some action. ஒரு ஃபேமஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, செயின்ட் அகஸ்டின் அவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு இது வந்து, வித்தவுட் காட் ஐ cannot, ரைட்? அண்ட் வித்தவுட் மீ காட் வில் நாட். ஓகே, சில காரியங்களை வந்து காட் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இப்போ ஒரு விவசாயி வந்து விதைக்க போகும்போது நிலத்தில் உழுது அந்த பண்படுத்தி இதெல்லாம் பண்ண வேண்டியது விவசாயினுடைய கடமை, ரைட்? ஸோ விவசாயி வந்து சொல்ல முடியாது, இன்னைக்கு நீங்கள் டயர்டாக இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது, ஓகே நான் போக முடியாது, லார்ட் யூ டேக் கேர் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது, ரைட்? காட் வில் டெல், ஓகே தட் இஸ் யுவர் ஜாப், யூ நீட் டு கோ அண்ட் டூ இட். ஓகே, ஸோ மழை கொடுக்கறதும் சரி, இல்லை சன்ஷைன் பண்ணுறது, ஹார்வெஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இட் இஸ் மை ஜாப். ஸோ தட்ஸ் வாட் காட் டெல், ரைட்? ஸோ இது இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஓட்டத்தில் நம்ம ஓடும் பொழுது வி ஹாவ் டு பி வெரி மைண்ட்ஃபுல். ஓகே, நம்மளுடைய பார்ட் என்ன இருக்குன்றதை வந்து நம்ம ஆல்வேஸ் வி ஹாவ் டு திங்க், ரைட்? இந்த டூம்ப் ஆஃப் லாசரஸை உயிரோடு எழுப்புன ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து அந்த இதை வந்து லாசருவை உயிரோடு எழுப்பும்போது, எழுப்புறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? இந்த கல்லை நகர்த்தி போடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஓகே, உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு தேவன், அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் உயிரோடு எழுப்ப முடியும் அப்படின்னா அவரால் அந்த கல்லை தள்ள முடியாதா? தள்ளியிருக்கலாம்ல. ஆனால் வந்து கல்லை வந்து மக்கள்கிட்ட தள்ள சொல்கிறாரு. ஏன்? பிகாஸ் that particular aspect the people can do. ரைசிங் த டெட் வந்து அவங்களால பண்ண முடியாது, அது காட் வில் டூ. சில காரியங்களில் வந்து கர்த்தர் நம்மளை தான் ஒரு காரியத்தை வந்து பண்ண சொல்கிறார். ஓகே, ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்டைம்ஸ் சம் ஆஃப் அவர் ஸ்டோன்ஸ் டு பி ரிமூவ்ட் பை காட். பட் நம்மளுடைய ஸ்டோனை வந்து நம்ம தான் ரிமூவ் பண்ணணும். நம்மளுடைய இருதயத்தில், நம்மளுடைய மைண்டில், நம்ம பேச்சில் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டோன் இருந்ததுன்னா அந்த காரியத்திலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து காட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, வாட் இஸ் இன் யுவர் ஹார்ட், வாட் இஸ் யுவர் டிசைர் ஆன் த பர்டிகுலர் ஐட்டம். ஓகே, ஆர் யூ ரியலி வாண்டட் டு கெட் அவுட் ஆஃப் இட்? ஓகே, நம்மளுடைய பகுதி என்னன்றது தான் அவர் முதல்ல கேட்பார், பார்க்குறாரு.
ஓகே. ஸோ லாஸ்ட் வீக் கூட நம்ம பார்த்தோம்ல, அந்த உலகத்தை அழித்தும் பொழுது கர்த்தனுடைய அந்த மனதனுடைய அங்கலாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெனசிஸில் ஆதியாகமத்தில் பார்த்தோம். அதில் வந்து சொல்லப்பட்டிருந்ததில்ல, அந்த அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து மக்களை வந்து பார்க்குறாரு. அவர் உற்று பார்க்கும்போது மனுஷனுடைய நினைவுகள் வந்து எல்லாமே கண்டினியூ டு பி ஈவல் அப்படி இருந்துதான். ஓகே. ஸோ காட் இப்போ வந்து நம்மளுடைய அவருடைய பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து இப்பயும் வந்து காட் இஸ் லுக்கிங் இன் டு அவர் ஹார்ட். நம்மளுடைய இருதயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சேலஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது காட் இஸ் லுக்கிங் இன் டு யுவர் ஹார்ட், வாட் யூ ஆர் திங்கிங். ஓகே, வாட் இஸ் யுவர் டிசைர் ஆன் த பர்டிகுலர் திங். ஓகே, வாட் யூ வாண்ட் டு டூ, வாட் யூ ஆர் கோயிங் டு டூ ஆன் தட் பர்டிகுலர் திங், ரைட்? ஸோ we must not expect God to do or God to do what he has already commanded or enabled us. ஏன்னா நம்மளை வந்து எனேபிள் பண்ணியிருக்காரு, நமக்கு கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம தான் ஒரு சில காரியங்களை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து நம்ம பண்ணணும். நம்ம சில நேரங்களில் வந்து ப்ரே பண்ணுவோம், லார்ட் மேக் மீ ஹோலி, பட் வி எக்ஸ்போஸ் அவர் செல்ஃப் டு டெம்டேஷன் சம்டைம்ஸ். ஓகே, வி ப்ரே லார்ட் கிவ் மீ விக்ட்ரி, பட் வி ரெஃப்யூஸ் டு ரிமூவ் the sinful habits, right? The harmful entertainment, bitterness, pride, இதெல்லாம் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம we entertain, we prolong. ஸோ ஆனால் வந்து we pray. ஸோ நமக்கு ஒரு சைடு வந்து நமக்கு அந்த தோணும், ஓகே ஐ வாண்ட் டு கெட் பெட்டர், ரைட்? பட் ஆனால் வந்து சில நேரங்களில் we indulge in, we prolong. ஸோ அது வந்து என்ன பண்ணணும், it will drag us actually, right? So that's what Paul is trying to tell, okay, people, you need to always remember this particular aspect of it. Okay, what is in your heart, the cleansing yourself அப்படின்றதுல வந்து you should be always be mindful when you run the race. Okay, so that is what God is telling. So கர்த்தர் நம்ம அழைத்து வந்திருக்காங்க, ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓகே, how many times in a day, right, we think, okay, today I wanted to be the holy person today, right? எனக்கு நான் பரிசுத்தமாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டிசிஷனோட, ஒரு தீர்மானத்தோடு நம்ம எத்தனை தடவை நம்ம கேட்டிருக்கோம். நம்ம வந்து we have to respond to the grace with obedience. நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் வேணால் ஒரு வேளை கேட்கலாம், ஸோ அப்படின்னா நான் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஐ கேன் பி அ பர்ஃபெக்ட், ஐ கேன் மேக் மை செல்ஃப் ஹோலி ஆல் த டைம் அப்படின்னு கேட்கலாம். ஹோலினஸை வந்து ஒன்லி காட் தான் கொடுக்க முடியும். சாங்டிஃபிகேஷனை வந்து காட் தான் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை வந்து ரட்சித்து நம்மளுடைய பாவங்கள்லாம் பண்ண முடியும். ஓகே, ஆனால் அதை நம்ம வென்று வருவதற்கு கிரேஸ் ஒன்று கொடுத்துருக்காரு, கிருபையை கொடுத்துருக்காரு. அந்த கிருபைக்கு வந்து நம்ம வந்து கீழ்ப்படுதலோடு பதில் அளிக்கணும் ஒவ்வொரு நாளும். அந்த கிரேஸ் இருக்கிறதுனால தான் வி ஆர் ஸ்டாண்டிங் ஹியர். நம்ம தப்பு பண்ணால் நம்மளை வந்து பனிஷ்மெண்ட் இருந்ததுன்னா பை த டைம் இப்போலாம் நம்ம இருப்போமானே சொல்ல முடியாது, ரைட்? ஆனால் கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால வந்து வி ஆர் ஹியர். பட் பைபிள் சேஸ் த்ரூ கிரேஸ் யூ கேன் ஓவர் கம் த சின் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ அந்த கிருபைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒபீடியன்ஸோட, ஒரு கீழ்ப்படுதலோடு நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்க கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் வாட்சிங் அ டிவி, ஓகே, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் வாட்சிங் அ நியூஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த ப்ரோக்ராம் வருது. அந்த அடுத்த ப்ரோக்ராம் யூ நோ தட் த ப்ரோக்ராம் இஸ் நாட் குட். Okay, even like 99% of the program is good, 1% is having something, right? If Holy Spirit is saying put off your TV, you need to put off your TV and go. If you say, oh, I can manage, right, it's not going to bother me, I'm not going to get into the trouble அப்படின்னு நினச்சி if you start prolong, then the temptation becomes stronger and stronger. We may fail. Okay, so that's what it is very very important. Now நம்ம செய்ய வேண்டிய கடமையை வந்து நம்ம வந்து செய்யணும். இது இன்னும் 2-3 வசனங்கள் நான் சொல்கிறேன். இதில் வந்து தன்னைத்தான் சுத்திகரித்து கொள்ளணும் அப்படின்றதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே காட் நமக்கு சொல்லியிருக்காரு. 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். ஸோ த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் the holy God living in you, you should have 100% in your life. உங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம கேட்டு பாருங்களேன். எனக்கு how many times I had that consciousness that the holy God is living in me. ஓகே, அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல் நானும் இனி சுத்திகரித்து கொள்ளணுன்ற கான்ஷியஸ்னஸ் how many times we had in our life. நம்ம இவ்வளவோ வருடங்களை கடந்து வந்திருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஓகே, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராருங்க அப்படின்னு சொல்கிறார்ல, அதுதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம வந்து நம்மளை சுத்திகரித்துக்கணும், நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம வந்து செய்யணும்.
அதே இது 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை நம்மளே ஏன்னா கூட இருக்கிறவர் யார்? ஆவியானவர், த பெஸ்ட் கம்பேனியன் வி ஹேவ், ரைட்? இப்போ நிறைய பேர் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் இன் ஐடி இண்டஸ்ட்ரி, ரைட்? நவ் வி ஆர் இன் த ஏஐ வேர்ல்டு. ஏஐ வந்து நம்ம திங்க் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இட் இஸ் ப்ரொடியூசிங் த ரிசல்ட்ஸ். கம்பெனிலாம் சொல்கிறாங்க, யூ ஜஸ்ட் யூஸ் த ஏஐ கம்பேனியன் அட் த மேக்ஸ், எனிதிங் எவ்ரிதிங், ஃபர்ஸ்ட் கோ அண்ட் டேப் ஆன் டு தட் ஏஐ வில் ஹெல்ப் யூ அவுட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நமக்கு பெஸ்ட் கம்பேனியன் யார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கார் இல்லையா? ஸோ பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு அப்பப்போ நமக்கு ஹிண்ட் கொடுக்கும் பொழுது we have to keep ourselves. இங்கே போகாத அப்படின்னா நம்ம போகக்கூடாது, இல்லை இதை பார்க்காத அப்படின்னா இதை பார்க்கக்கூடாது, இல்லை உன்னுடைய மைண்டில் இந்த மாதிரி தவறான காரியம் வருது ஸ்டாப்னா நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம வந்து செய்ய கற்றுக்கணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா பொல்லாங்கானவன் நம்மை தொடமாட்டான். ஓகே, ஸோ the wicked will not touch us. Okay, when we keep ourselves, the wicked will not touch us. நம்மளுடைய இந்திய தேசத்தில் நீங்கள் பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஜூஸ் இருக்கும். அந்த ஜூஸில் நிறைய வைல்டு அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க. அது வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே வந்து கேஜ்குள்ளே இருக்கும். அதில் ஒரு ஒரு விளம்பரமும் வச்சுருப்பாங்க, டோன்ட் கோ நியர் டு த கேஜ், இல்லையா? ஸோ கேன் வி ப்ரே, லார்ட் ஐ வாண்ட் டு டேக் அ குட் ஃபோட்டோகிராஃப் வித் த பியர், ஐ வாண்ட் டு கோ க்ளோசர், பட் ஐ நாட் என்டர் இன்சைட் த கேஜ், பட் இஃப் ஐ வாண்ட் டு டேக் அ குட் ஃபோட்டோகிராஃப், நான் கிட்டக்க போனேன்னா there may be a problem, right? அந்த கரடி வந்து நம்ம கையை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஏதாவது ஹார்ம் பண்ணிச்சுன்னா it is going to be too bad, right? So we should not do that, right? So டெரிட்டரிக்குள்ளே, லைன் டெரிட்டரிக்குள்ளே இல்லை சேட்டனுடைய டெரிட்டரிக்குள்ளே நம்ம போகவே கூடாது. ஒரு ஃபன்னி ஸ்டோரி இருக்குது, நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தில் பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய வைல்டு அனிமல்ஸ் இருக்கும். பீப்புள் நார்மலி டோன்ட் கோ. ஸோ ஒன் ஆஃப் த யங் மேன் வாண்ட் டு கோ ஃபார் அ வாக். அண்ட் தென் அப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்து அவங்கள அவர்கிட்ட சொன்னாராம், போகாதீங்க, காலையில் நீங்கள் வாக் போனீங்கன்னா இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் இருக்குது, யூ மே கெட் இன் டு ட்ரபிள். இவர் வந்து he did not listen, he just wanted to go, no I can manage, I will escape அப்படின்னு சொல்லிட்டு he went in. ஓகே, அந்த வாக் போகும்போது ஆல் ஆஃப் அ சடன் he saw the big lion in front of him. அது வந்து ஒரு பெரிய ஒரு சிங்கம் வந்து அவனுக்கு முன்னாடி எதிர்பட்டும் போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. the fear caught in his mind, so he couldn't run, he couldn't speak. யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக he thought, okay, there is a prayer. டேனியல் டென்ட்டில் வந்து லார்ட் வந்து அவருடைய அந்த லைனோட வாயை கட்டினாங்களா, உடனே he started praying. ஓகே, எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்க, இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி he was praying. ஸோ இவர் ப்ரே பண்ண உடனே இந்த லைன் ஸ்டார்டட் முழங்கால் போட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சுதான். உடனே இவர் நினச்சாரா, ஓ லைன் ஸ்டார்டட் லிஸ்னிங் ப்ரேயர், நான் கேட்ட ப்ரேயரை இது பண்ணி லைன் கேட்டு லைன் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி he was so happy. And then he was listening what the line is praying. Okay, line என்ன ப்ரே பண்ணிச்சான் தெரியுமா? தேங்க்யூ லார்ட் ஃபார் த ஃபுட் அப்படின்னு ப்ரே பண்ணிச்சான். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம லைன் டெரிட்டரிக்குள்ளே வந்து நம்ம போகக்கூடாது, right? So we need to be very careful. So sometimes we encourage ourselves, oh it's not going to happen. ஏன்னா இப்போ சோஷியல் வேர்ல்டில் இருக்கும் பொழுது இந்த சின்ன வந்து ஒரு லுக் நார்மல்ன்ற பார்வையில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஓகே, நிறைய காரியங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப லைட்டாகிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சில்ட்ரன் ஆஃப் காட்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு சொல்லும் பொழுது, அந்த ஒளி நமக்கு சொல்லும் பொழுது we have to listen and then இம்மீடியட்டாக அதை ஸ்டாப்னா அதை ஸ்டாப், அதுக்கு மேலே எந்த காரியமும் நோ ஆன்சர், ரைட்? ஸோ நம்ம அதை நிறுத்தணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு டிட்டர்மினேஷன் நமக்கு வேணும். ஸோ இதே இது வந்து இயேசு கிறிஸ்துவும் வந்து மேத்யூ சாப்டரில் சொல்லுவார் 5:29-30, உன்னுடைய ஒரு கண் இடரல் உண்டாக்கினால் ஏன்னா அதை பிடுங்கி இருந்து போடு, ஏன்னா நீ வந்து அப்படின்னு சொல்லுவார். அதுமாரி ஒரு கை உனக்கு இடரல் உண்டாச்சுன்னா அதை வந்து தரித்தெடுந்து போடு. ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லுவார், கட் இட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வாட் இஸ் த லிட்டரல் மீனிங்? இது வந்து லிட்டரல் மீனிங்னா இந்த கையை கட் பண்ணால் இந்த கை பாவம் பண்ணும், இந்த கையை பாவம் பண்ணால் மனசு பாவம் பண்ணும். ஸோ அப்போ காட் வந்து என்ன ட்ரை பண்ணுறாரு அங்கே சொல்கிறதுக்கு? அந்த எந்த ஒரு காரியம் உன்னுடைய மனசை தீட்டுப்படுத்த ட்ரை பண்ணுதோ, இல்லை உன்னுடைய அவயவத்தை தீட்டுப்படுத்த ட்ரை பண்ணும்போது ஆவியானவர் சொல்லும் பொழுது கட் இட் ஆஃப், டீல் வித் இட் இம்மீடியட்லி, டேக் டிராஸ்டிக் ஸ்டெப்.
பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஸோ யூ டேக் டிராஸ்டிக் ஸ்டெப் அகெயின்ஸ்ட் திட். ஓகே, அதுதான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சொல்கிறார்ல. ஸோ உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், உன் அவயவங்கள் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாக இருக்கும். உன் வலது கை இடரல் உண்டாக்கினால் அதை தரித்தெறிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வந்து நம்ம ஆல்வேஸ் வி ஹவ் டு கீப் இட் இன் மைண்ட். நம்மளை உருவாக்கின ஒரு தேவன், ஹூ கிரியேட்டட் அஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் கிரியேட்டட் அஸ், ரைட்? ஸோ அவருடைய சாயலில் படைத்த தேவன் இல்லையா, அவர் வந்து அவருடைய இதுலேருந்து சொல்கிறாரு, உன்னுடைய ஜேர்னி, ஓகே, நீ முடிக்கிற வரைக்கும் உன்னைய நோக்கி வருகிற ஒவ்வொரு சேட்டனுடைய அம்புகளிலிருந்தும் நீ வந்து தப்பிக்கணும் அப்படின்னா யூ நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். உன்னை வந்து எது பொல்யூட் பண்ண ட்ரை பண்ணுதோ, மைண்டில் இருந்தாலும் சரி இல்லை சரீரத்தில் இருந்தாலும் சரி, யூ ஆல்வேஸ் ஹாவ் டு ஹாவ் அ கான்ஷியஸ்னஸ். ஓகே, டீல் வித் இட் இமிடியட்லி, டேக் டிராஸ்டிக் ஸ்டெப். ஓகே, நாட் டு டூ தட் அகெயின். அந்த ஏர்னஸ்ட்னஸ் தான் காட் வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டிங், ரைட்? ஸோ வி ஷுட் பி ஸோ ஏர்னஸ்ட் இன் பர்சியூவிங் த ஹோலினஸ். நம்ம பரிசுத்தத்துக்குள்ளே வந்து வளர்ந்து வரணும் அப்படின்னா நமக்கு இந்த ஏர்னஸ்னஸ் வேணும், அந்த டிசையர் வேணும், ரைட்? ஸோ இந்த டிசையர் நமக்கு இல்லை அப்படின்னா இட்ஸ் வெரி ஹார்ட். வி கேனாட் ரியலி க்ரோ இன் ஹோலினஸ். நம்ம வந்து படித்து வரும்பொழுது நமக்கு ஆம்பிஷன் இருக்கும், டிசையர் இருக்கும், ரைட்? ஈவன் வென் வி ஆர் ஒர்க்கிங் ரைட் நவ் வி ஹவ் ஆம்பிஷன். ஐ வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல், ஐ வாண்ட் டு ரீட் திஸ். டிசையர் இல்லாமல் அது வர முடியாது இல்லையா? யூ மஸ்ட் ஹேவ் த டிசையர். ஓகே, ஐ வாண்ட் டு அச்சீவ் திஸ், ஐ வாண்ட் டு கிராஸ் திஸ் மைல் ஸ்டோன். ஏதாவது ஒன்று இருக்கும் உங்களுக்கு, அதுதான் உங்களை புஷ் பண்ணி உள்ளே தள்ளுது இல்லையா? ஸோ நம்மளுடைய இந்த எர்த்துக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம பண்ணுறோம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம், ஓகே, ஆவிக்குரிய விதத்தில் நம்மளை எப்படி இருக்கோன்றது நம்ம நிறைய நேரங்களில் வந்து கவனிக்கிறதே இல்லை, விட்டுடுறோம். இட்ஸ் வெரி வெரி வீக், ரைட்? நிறைய நேரங்களில் வந்து நம்ம அதை ரொம்ப ஒரு சீரியஸான காரியமாகவே பார்க்குறதில்ல. ஓகே, ஸோ எனக்கே அடிக்கடி ஒரு கொஸ்டின் வரும், என்னென்னா காட் வந்து ஒரு பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காரு. ஆம் ஐ டூயிங் த காட்ஸ் வெல்? ஓகே, நிறைய நேரங்களில் இந்த எர்த் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கீப்பிங் மீ பிஸி, ரைட்? ரன்னிங் பிஸி, ரைட்? ஸோ ஆனால் கர்த்தருக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அந்த ஒரு நேரங்கள், கர்த்தரோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஜெப நேரங்கள், பைபிள் ரீடிங், ஸோ இது எல்லாமே வந்து நிறைய நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணப்படுது, ரைட்? ஸோ தட்ஸ் வேர் காட் இஸ் ட்ரைங் டு டெல், ஹே சைல்ட் ஆஃப் காட். ஓகே, பால் வந்து கொரிந்துக்கு வந்து அதான் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. சே, ஹே, நவ் த மைட்டி காட் இஸ் லிவிங் இன் யூ, indwelling in you, walking in you, right? So you have to be very very careful when something is trying to defile you. Okay, தீட்டுப்படுத்த ட்ரை பண்ணும் பொழுது you have to cleanse yourself. Okay, take immediate action, take drastic action, not to do that again அப்படின்னு வந்து பால் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதில் எனக்கு பிடித்த ஒரு கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொன்னால் டேனியலுடைய லைஃப். ஐ வாண்ட் டு டேக் திஸ் அண்ட் தென் க்ளோஸ். டேனியலுடைய லைஃப்பில் வந்து இந்த 3 ஆஸ்பெக்டுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். எஸ்பெஷலி 3 Dsன்னு சொல்லுவாங்க, 3 Ds, ரைட்? ஒன்று வந்து டிசையர், ரெண்டாவது வந்து டிட்டர்மினேஷன், தேர்ட் வந்து டிசிப்ளின். ஓகே, இந்த பரிசுத்த ஓட்டத்துக்குள்ளே நீங்கள் நானும் வளர்ந்து வரணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, த டிசையர் டு ப்ளீஸ் காட். ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மூச்சு காற்று வரும் பொழுதும் we should have a desire to please God. ஒவ்வொரு காரியங்கள் நம்ம பேசும்போதும் we should have a desire to please God. ஒவ்வொரு காரியங்கள் நம்ம செய்யும் பொழுதும் we should have a desire to please God. ஓகே, இதுதான் வந்து வெரி வெரி பிகினிங் ஸ்டெப். அது வந்து தானியல்கிட்ட வந்து ரொம்பவே இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தானியல் வந்து ஜெருசலேம் அங்கேருந்து he was brought into பாபிலோன். ஓகே, அப்போ அவனுடைய குடும்பத்தை விட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய அந்த உறவினர்கள்லாம் அங்கே இருந்திருப்பாங்க. அதில் எல்லாவற்றையும் விட்டு ஹி வாஸ் ஸ்லேவாக வந்து அவனை பிடித்துட்டு பாபிலோனுக்கு வராங்க. ஸோ பாபிலோன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபில்டு வித் ஐடல் வர்ஷிப், ஓகே, லக்ஸரி திங், வேர்ல்ட்லி கல்ச்சர், ப்ரெஷர் டு காம்ப்ரமைஸ், இதெல்லாம் நிறைந்த ஒரு இடம் பாபிலோன். நீங்கள் அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா தானியலில் பாபிலோன் வந்து தானியலோட நேமை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுச்சு, அவனுக்கு கூடிய எஜுகேஷனை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுச்சு, ரைட்? அவனோட லாங்குவேஜை மாற்ற ட்ரை பண்ணுச்சு, ஆனால் அவன் லைஃப் ஸ்டைலையே மாற்ற ட்ரை பண்ணுச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனுடைய வாழ்க்கையில் மாற்ற முடியல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அவனுடைய இருதயம் இஸ் ஹார்ட் ஃபார் காடை மட்டும் பாபிலோனால் மாற்ற முடியல. ஓகே, ஸோ ஏன்னா டேனியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசையர் அவனுக்குள்ளே இருந்தது. ஓகே, பாபிலோனில் இருந்தபோது நோபடி நோஸ் அபவுட் ஹிம். ஓகே, ஆனால் ஹீ நோஸ் காட் இஸ் வாட்சிங் மீ. ஓகே, த டிசையர் டு ப்ளீஸ் காட். அந்த டேனியல் 1:8 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுங்க, டேனியல் பர்பஸ்ட் இன் ஹிஸ் ஹார்ட். ஓகே, ராஜாக்காக பிரித்தெடுத்து ஒரு பெரிய ஒரு போஜனத்தை கொடுக்கணும்னு சொல்லி ராஜா அவனுக்கு கொடுத்து ஒரு அருமையான ஒரு மீல் இருந்தது இல்லையா. ட்ரிங்க் அண்ட் மீல் வந்து எக்ஸப்ஷனல் ஸ்டாண்டர்ட், அவ்வளோ அருமையான ஒரு இது. ஓகே, பட் வந்து தானியல் வந்து அதுக்கு வந்து ஹி ரெஃப்யூஸ்ட் இட். ஓகே, ஏன் அப்படின்னா லெவிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா, லேவியராமத்தில் பார்த்தீங்கன்னா காட் வந்து ஒரு லா சொல்லியிருந்தாங்க, இது இட்ஸ் அகெயின்ஸ்ட் த டயட்ரி லா. டேனியல் நியூ தட். ஸோ அதனால ஹீ செட், ஓகே, ஐ வில் நாட் டேக் பார்ட் இன் இட். ஓகே, ஹீ ஆல்ரெடி செட்டில்ட் இன் ஹிஸ் ஹார்ட். ஓகே, கம்ப்ளீட்டாக ஹீ ஆல்ரெடி செட்டில் பிகாஸ் இட் வில் நாட் ப்ளீஸிங் மை காட். ஏன்னா வந்து டேனியல் நியூ தட் டிஃபைலிங் ஹிம்செல்ஃப் வில் ஹர்ட் த ரிலேஷன்ஷிப் வித் காட். நம்ம எத்தனை தடவை யோசிச்சிருக்கோம், நம்மளுடைய டிஃபைல்மெண்ட் நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடியில் வரும் பொழுது இட் வில் ஹர்ட் த ரிலேஷன்ஷிப். ஓகே, ஹவு மெனி டைம்ஸ் வி ரியலைஸ் தட் அண்ட் தென் வி ஆஸ்க் சாரி டு காட், ரைட்? ஸோ ஹியர் Daniel knew, okay, defiling himself will hurt the relationship with God. He said, I will not. Okay, he did not take part in the meal and the drink that was given an option. Okay, so that is where the holy living begins. You know, nobody sees it, only you and God. ஓகே, ஸோ அந்த ஒரு பரிசுத்தத்தினுடைய ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வருது. ஓகே, ஹோலினஸ் டஸ் நாட் பிகின் அவுட் சைட்லேருந்து வர்றது கிடையாது. ஓகே, இட் பிகின்ஸ் இன்சைட் அவர் ஹார்ட். நம்ம தான் கேட்கணும் நம்மளுடைய ஹார்ட்டில். ஓகே, பரிசுத்தமான தேவன் நமக்குள்ளே இருக்கிறாரு. இந்த நான் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு டிசையர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கா அப்படின்னு கேட்கணும். பரிசுத்த தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வந்து வாழணுன்ற ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை எனக்கு இருக்கா அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும். இப்போ நான் ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் ஒரு கேட்டேன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் டிசையர் ஆஃப் யுவர் ஹார்ட் ஆர் மை ஹார்ட்? You no need to answer me. You can ask this question. What is the greatest desire of my heart? Daniel had a holy desire to please God. ஓகே, இன்றைக்கி காட் நமக்கு சொல்ல ட்ரை பண்ணுறது என்னென்னா, இந்த ஓட்டத்தில் ஓடுகிற நீங்களும் நானும் நமக்கு ஒரு எல்லையை வைக்கப்பட்டிருக்கிறதுல அந்த எல்லையை வந்து கர்த்தர் நியமித்த வகையில் பண்ணணும் அப்படின்னா இந்த டிசையர் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு இருதயத்தில் வந்து ரத்தம் போய் பம்ப் பண்ணிகிட்டே வாழ வைத்துட்ருக்கோ, இந்த தாட் ப்ராசஸும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு சுவாச காற்று நம்ம உள்ளே இழுக்கும் பொழுதும், ஓகே, ஐ நீட் டு ப்ளீஸ் காட். இந்த ஒரு தாக்கம் வந்து நமக்குள்ளே இருந்தால் தான் சாத்தான் கொண்டு வருகிற எல்லா ட்ராப்பில் இருந்தோம் நம்ம வந்து. இப்போ டேனியல் வந்து எப்படி ஹி செட்டில் இன் ஹிஸ் ஹார்ட். டேனியல் வந்து அவன் வந்து ஓகே நீங்கள் ஃபுட்டை வைங்க, ஓகே நான் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணவே இல்லை. ஹீ செட்டில்ட் இன் ஹிஸ் ஹார்ட். ஓகே, ஐ வில் நாட் டூ. ஹி டிட் நாட் ஈவன் சூஸ் தட் பாத். அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டேனியல்லேருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு லெசன். ஓகே, இந்த 3 Ds ஃபர்ஸ்ட் டி டிசையர் டு ப்ளீஸ் காட். செகண்ட் திங், டேனியல் ஹேட் அ டிட்டர்மினேஷன், ஓகே, நாட் டு டிஃபைல் himself. நம்மளும் அந்த மாதிரி ஒரு டிட்டர்மினேஷனோட வாழணும். when the last time we took a determination that Lord, I will live for you, I will not allow anything that defiles me, that brings a separation from you. When was the last time we did that particular declaration? Okay, so in the especially in the particular context la Daniel purposed in his heart and reckon. So that means Daniel made a firm decision before the temptation becomes stronger. Sometimes என்ன பண்ணுவோம்னா we prolong and then the temptation becomes stronger and stronger, we lose the battle, right? But இங்க வந்து பாத்தீங்கன்னா Daniel initially he shut the door itself. Okay, I am done, I will not do, right? So we must say, I will not define my body, I will not defile my mind, I will not defile my speech. Okay, I will not defile my relationship with God. I belong to God, I belong to the holy God. In the determination, it's not a stubbornness.
ஓகே, இது ஸ்டப்போனா அந்த மாதிரி கிடையாது. இட் இஸ் அ ஹோலி கமிட்மெண்ட் டு ஒபே காட். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் இந்த செகண்ட் ஆஸ்பெக்ட் இந்த டேனியலுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கிறது. நம்ம சர்ச்சிலே நிறைய டேனியல்ஸ் இருப்பீங்க. ஓகே, அவங்க இந்த இன்ஸ்பிரேஷன் ஃபார் டேனியல் நேம் ஒன்று இருக்கும்ல. நம்ம ஒவ்வொரு தேவ மனிதனோட நேம் வைக்கிறோன்னா தெர் இஸ் எ இன்ஸ்பிரேஷன் பிஹைண்ட் இட். ஓகே, வை வி புட் தட் நேம், ரைட்? இங்கே டேனியலுடைய வாழ்க்கையில் 3 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ், ரைட்? ஸோ தட்ஸ் ஹவ் வி வாண்ட் டு லிவ், ரைட்? ஸோ it is a wonderful thing. The third one is the discipline. Daniel had a discipline. Okay, the desire is important, and then the determination is important. Okay, and the third one is without discipline the decision cannot continue, you cannot sustain, you cannot run. Okay, so the moon aspect it has to go together. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த கிளென்சிங் ஆஸ்பெக்டில் கிளென்சிங் அவர் செல்ஃப்னுடைய பேசிக் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹாவ் த ஃபண்டமெண்டல் டிசையர் டு ப்ளீஸ் காட். வாட் யூ டூ, வாட் யூ ஸ்பீக், வாட் யூ திங்க், ஓகே, அது இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த உலக வாழ்க்கையில் வி ஆல் நோ த விக்கெட்னஸ் இஸ் ஆல் அரவுண்ட் மீ, ஆல் அரவுண்ட் அவர் சில்ட்ரன். ஓகே, வி நீட் டு ஹாவ் அ டிட்டர்மினேஷன். ஐ வில் நாட் ஸ்பீக் ஈவில், I will not see things that I supposed not to see, right? நம்ம ஒரு டிட்டர்மினேஷனோட வாழணும். அப்புறம் டிசிப்ளின், அந்த காரியம் நம்மளை ஹிட் பண்ணும்போது we need to discipline myself, right? And then no, I will not do. ஸோ டேனியல் இது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணார். இதில் இன்னொரு காலத்திலும் அந்த ப்ரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆர்டர் வரும், நேபுகாத் நேச்சர் என்னை தான் நீங்கள் சேவிக்கணும், வேறு யாரும் நீங்கள் ப்ரே பண்ணக்கூடாது அப்படின்லாம் வரும்போது he will not even care about it. அவர் பலகணிகளை திறந்து எப்பொழுதும் போல் வானத்தை பார்த்து தேவனை நோக்கி அவர் ப்ரே பண்ணுவார். லைக் அந்த டிசிப்ளின் பார்த்திங்கன்னா டேனியலுடைய வாழ்க்கையில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ஸ்டெப் that tells you that you wanted to really grow in the holiness. Okay, இந்த holy life பார்த்திங்கன்னா ஒரு நாளில் பில்ட் பண்ணுறது கிடையாது. Okay, it actually builds day by day by obeying God. And the daily obedience குள்ள நம்ம போக தான் you see the transformed output that will come out of our speech, our thinking, our ways of action, எல்லாத்துலேருந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். காட்னுடைய ரைச்சியஸ்னஸ் இஸ் இம்ப்யூட்டட். we are all running the journey. அந்த இம்ப்யூட் பண்ணப்பட்ட அந்த ரைச்சியஸ்னஸ், நமக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த நீதி நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கணும். அதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி obedience. Okay, it's very very important so that we can see the Christ likeness in our life. Okay, we can all see today God is looking for the young Daniels, adult Daniels, okay, family Daniels, whatever you call, church Daniels. Okay, Danny is here. Okay, Danny, come over. So I want to ask you a few questions. Danny, we can come. I'll sing the song and close. So 3 questions I want to ask. Okay. Do I have a desire to please God in my life? Have I determined in my heart not to defile myself? Am I living with spiritual discipline every day? Okay. இந்த கேள்விகளை நம்ம கேட்கணும். ஏன்னா பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்தக்கூடிய ஓட்டத்தில் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது நம்ம அப்படி நிறைவேறணும் அப்படின்னா இந்த பேசிக் திங் நமக்கு அந்த தாட் ப்ராசஸ் நம்ம மனசில் இருந்து கொண்டே இருக்கணும். ஓகே, we need to ask, do I have the desire to please God in my life? Okay, so நீங்கள் லாஸ்ட் டைம் I don't know when you asked that question to yourself. Lord, really I'm doing many things. I'm speaking many things against my wife, my spouse, my children, my people at work, and many things I'm doing. Okay, do I have the desire to please in all of those? When did I last determine my heart, I will not do this, I will not see this? When that particular thing strikes me, how many times I discipline myself, okay, forcefully not to do that? இந்த பாட்டில் பாடிட்டு நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே உம்மை போலாக
என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாரும் ஐயா. உந்தன் பலமதை தாரும் ஐயா. பலனதை தாரும் ஐயா. உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சீஷன் என்றேன். சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சீஷன் என்றேன். எந்தன் சிலுவையை நான் சுமக்க, எந்தன் சிலுவையை நான் சுமக்க பலமதை தாரும் ஐயா. உந்தன் பலமதை தாரும் ஐயா. பலமதை தாரும் ஐயா. உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். உபத்திரவமுண்டு உலகினில் என்றீர், உலகத்தை வென்றேன் என்றீர். உபத்திரவமுண்டு உலகினில் என்றீர், உலகத்தை வென்றேன் என்றீர். உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே, உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே உம்மை போல் மாற்றும் ஐயா. என்னை உம்மை போல் மாற்றும் ஐயா. உம்மை போல் மாற்றும் ஐயா. என்னை உம்மை போல் மாற்றும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே உன் உள்ளம். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நம்ம சொல்லலாமா நம்மளுடைய இருதயத்திலிருந்து, அப்பா நாங்கள் உண்மை போல மாறணும் ஆண்டவரே. தேவரீர் இந்த உலகத்தில் உபத்திரமம் உண்டு ஆண்டவரே. இந்த நீர் வைத்திருக்கிற அந்த பாதையில் ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்க்குற விதத்தில் நாங்கள் ஓடணும் ஆண்டவரே. உண்மை போல ஓடி இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கணும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் அப்பா, பரிசுத்த தேவன் எங்கள் உள்ளத்தில் இருக்கீங்க, எங்கள் பிள்ளைங்க உள்ளத்தில் இருக்கீங்க ஆண்டவரே. ஹெல்ப் us to have that consciousness with us every breath that we inhale, oh Jesus. உண்மை நாங்கள் பிரியப்படுத்தணும்.
உண்மை நாங்கள் பிரியப்படுத்தணும் ஆண்டவர். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் ஆண்டவரை நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரை. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, ப்ரோக்ரெஸிங் ஹோலினஸ் இன் த ஃபியர் ஆஃப் காட். அப்போ பரிசுத்தத்தில் இன்னும் அதிகமாக நாங்கள் வளரணும் ஆண்டவரே. ஹெல்ப் அஸ் டு காட் அவர் ஹார்ட், ஹெல்ப் அஸ் டு கீப் அவர் செல்ஃப். எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அப்போ நீர் கொடுத்த அந்த கிருபையை ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிதலோடு ஆண்டவரே எங்கள் பதிலளிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளோடு பேசினதற்காக நன்றி அப்போ. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீங்கள் பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. நவ் வி ஆர் டிக்ளேரிங் அ லாட். உமக்கென்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நிற்போம் ஆண்டவரே. தீர்மானத்தின் பிள்ளையாக எப்படி தானியேல் அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்தாங்களோ, எப்படி ஒரு டிசிப்ளினோடு வாழ்ந்தாங்களோ ஆண்டவரே, வி டிக்ளேர் அவர் செல்ஃப் இன் யுவர் ப்ரெசன்ஸ் ஓ ஜீசஸ். நாங்கள் அப்படி இருப்போம்னு நாங்கள் ஆண்டவரே வாக்களிக்கிறோம். எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை அப்பா ஓடுகிற ஓட்டத்திலிருந்து புல் பண்ணுகிறோன்னு நினைக்கிற எல்லா ஃபில்த்தினஸ்ல இருந்தும் ஆண்டவரே நாங்கள் விடுபட்டு ஆண்டவரே, ஒரு நீங்கள் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தீங்களோ அதுபோல் நாங்கள் ஜெயிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் பலன் தாங்க, கிருபைகளை தாங்க. இவை எல்லாவற்றையும் எங்கள் புனித மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.